ஹாய் வியூஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டியான பாவ் பாஜி. ஸோ லெட்ஸ் கோ டு த ரெசிபி now. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காலிஃப்ளவர், கேரட், பொட்டேட்டோ அண்ட் க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோஸ், க்ரீன் பீஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுமோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய குக்கரில் நான் 4 விசில்ஸ் வைக்கிறேன். ஃபோர் விசில்ஸ் அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. ஸ்லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடது வாட்டர் கொஞ்சம் அதிகமாக எடுத்து இருந்தாலும் பரவாயில்ல, குக் பண்ணும்போது வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம், மசாலா குக் பண்ணும்போது. ஸோ நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணலாம். Two large onions, 1 மீடியம் சைஸ் கேப்சிகம், 6 க்ரீன் சில்லிஸ். இது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். டூ டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கேப்சிகம், க்ரீன் சில்லி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். 2 லார்ஜ் டொமேட்டோஸ் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஹைப்ரிட் வெரைட்டி டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். டொமேட்டோஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறோம். டொமேட்டோஸ் நல்லா குக் ஆன உடனே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மேஷ் பண்ணலாம். உங்கள்கிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருந்தால் அதால் மேஷ் பண்ணலாம். நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தெரிகிற மாதிரி மேஷ் பண்ணுறேன். அதனால் நான் கம்மியாக மேஷ் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இது கவர் பண்ணி ஒரு 8 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம் சிம்மில். எயிட் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஒன் டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தி ஆட் பண்ணுறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுது. ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம் சால்ட்டு. பாஜி இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ பாவ் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட்டரில் டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பாவ். Now the pav bhaji is ready. Lemon and onion serve பண்ணலாம். Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you have not subscribed, kindly extend your support by subscribing to the channel. Thanks for watching.